வாய் மூடி பேசுவோம். தேவையில்லாம அதிகமா பேசுறதும் சரி, தேவையான இடத்துல பேசாம இருக்கிறதும் சரி, ரெண்டுமே தப்பு அப்படிங்கிற கருத்தை ஃபேண்டசி, காமெடி, ரொமான்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் செஞ்சு படமா கொடுத்திருக்காரு டைரக்டர். பேசிட்டே இருக்கிற ஹீரோ துல்கர் சல்மான், பேசவே பிடிக்காத ஹீரோயின் நஸ்ரியா நசீம், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள தவிர படத்துல மதுபாலா, பாண்டியராஜன், ஜான் விஜய், ரோபோ சங்கர், வினு சக்கரவர்த்தின்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன் கூட ஒரு டிவி நியூஸ் ரீடர் ரோல்ல நடிச்சு கொஞ்சம் காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு வித்தியாசமான நாட்டை பிடிச்சி படம் பண்ணிருக்கிற டைரக்டரை பாராட்டலாம். ஆனா அதை சரியா எக்ஸிக்யூட் செய்யாம திரைக்கதையில கோட்டை விட்டதுக்காக கொடுத்த பாராட்ட வாபஸ் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு கிண்டலுக்கு தான், ஜஸ்ட் ஃபார் ஜாலிக்கு தான் படம் எடுக்கிறது தப்பு இல்லைனாலும் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கேரிகேச்சர் மாதிரி கிரியேட் செஞ்சிருக்கிறதும் காரணமே இல்லாம காமெடிக்காகவும் சென்டிமெண்ட்டுக்காகவும் ரொம்ப ஃபோர்ஸ்டா படத்துல நிறைய சிச்சுவேஷன்ஸை உருவாக்கி இருக்கிறதும் ஒரு கட்டத்துக்கு மேல கடியா இருக்கு. ஷார்ட் பிலிம் மேக்கிங் ஸ்டைல்ல இருந்து பாலாஜி மோகன் சீக்கிரம் வெளியே வர்றது நல்லது. ஒரு ஃபீச்சர் பிலிம்னு வரும்போது இவ்வளவு கேஷுவலா கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்றது அவரை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகாது. காமெடின்னு நினைச்சு படத்துல பண்ணிருக்கிற பல விஷயங்கள் சிரிப்புக்கு பதிலா எரிச்சல் தான் தருது. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. ஷான் ரோல்டானோட மியூசிக் ஜஸ்ட் ஓகே. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோடி, புதுமையான கதை, இளமையான டைரக்டர், நல்ல ஸ்டார் காஸ்ட், டீசென்ட்டான ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த வாயை மூடி பேசும் படம் நம்மள பெருசா கவரல. ஜாலியா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கறத இந்த படம் நமக்கு புரிய வைக்குது. வாயை மூடி பேசும் படத்துல நிறைய நல்ல மொமெண்ட்ஸும் இருக்குன்னாலும் அதெல்லாம் பல சாதாரணமான ஏற்கனவே பார்த்த ஷார்ட் பிலிம் டைப் மொமெண்ட்ஸுக்கு நடுவுல தான் வருதுங்கிறது தான் குறையே. இந்த படத்துக்கு எங்க ரேட்டிங்